வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப். ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும். ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும். இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேருவோம், அனைவரும் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு, யாருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும்? கணவன் மனைவி பிரிந்துவிட்டால் மீண்டும் இந்த இருவரும் இணைய முடியாது என்பதை தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஜாதகத்தை திருமணமான தம்பதிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள். நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஜாதகத்தை திருமணம் ஆகாத நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பிரிவினை நிச்சயம் ஏற்படும். இது 100% உறுதி. ஜாதகர் இந்த விஷயத்திலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இது இறைவனுடைய தீர்ப்பு, ஆண்டவன் கட்டளை, ஜோதிடருடைய வாக்கு. ஓகே, நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஜாதகத்தை திருமணமான நபர்கிட்ட சொன்னேன். கணவன் மனைவி பிரிந்து விடுவீர்கள், கணவன் மனைவி மீண்டும் இணைய முடியாது என்று சொன்னேன். ஆமாம் சார், கரெக்ட் சார், சூப்பர் சார், எப்படி சார் நானும் என்னுடைய மனைவியும் பிரிந்து விட்டோம் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடிஞ்சது? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. உங்ககிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது, அதனால தான் உங்களால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சது என்று சொன்னார். நான் சொன்னேன், கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் தான் உண்மையான ஜோதிடர்கள். எனக்கு கடவுளும் பிடிக்கும், நவகிரகமும் பிடிக்கும், இயற்கையும் பிடிக்கும். அதனால தான் எனக்கு நல்ல ஜோதிட குருமார்கள் கிடைத்தாங்க. அவங்க மூலமாக ஜோதிடத்தை நான் ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிட்டேன். சரி, இப்போது திருமணம் ஆகாதவராக இருந்தாங்கன்னா நான் இந்த விஷயத்தை சொன்னால் நம்ப மாட்டாங்க. நீங்கள் என்ன கடவுளா? நீங்கள் சொன்னால் நானும் என்னுடைய ஒய்ஃபும் பிரிந்து விடுவோமா? என்னுடைய வருங்கால ஒய்ஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணுவேன். என்னுடைய செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆகாது என்று மனதுக்குள் ஒரு தைரியம் ஏற்படும் ஜாதகருக்கு. நான் சொன்னேன், ஜோதிடத்தில் ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த விஷயத்தை நடந்த பிறகு ஜோதிடத்தை முழுசாக நம்புவாங்க, ஜோதிடருடைய வாக்கும் முழுசாக நம்புவாங்க. நீங்கள் எனக்கு ஃபீஸ் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, உண்மை சொல்ல வேண்டியது என் கடமை என்று சொன்னேன். கெட்டவனுக்கு நல்லவன் நல்லது செய்தாலும் கூட அந்த கெட்டவன் நல்லவனை நம்ப மாட்டான். காரணம், எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம். யாருக்கு கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும்? ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானத்தில் இருந்து ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். இதில் ஒருவர் 7ஆம் அதிபதியாக இருப்பதால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சமசப்தமம், இந்த கிரகத்துடன் 7ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பதால் மேலும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சஷ்டாஷ்டகமாக இருந்து இதில் ஒரு கிரகம் 7ஆம் அதிபதியாக இருந்து ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளதால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள்.
பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சஷ்டாஷ்டகம், ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சமசப்தமம், இதில் ஒரு கிரகம் 7ஆம் அதிபதி ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். மேலும் லக்னாதிபதி புதனும் 7ஆம் அதிபதி குருவும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இது இறைவனுடைய தீர்ப்பு. இறைவனுடைய தீர்ப்பு இறைவனாலேயே மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? இந்த ஜாதகருக்கு கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. இந்த பலன் தானே சொல்ல வந்தீங்க? ஆமாம் தானே? நீங்கள் சொன்ன பலன் தவறு. காரணம், ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகம், ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். மேலும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பாதகஸ்தானம். இந்த இருவரும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. இதுவரைக்கும் ஓகே. பட் 7, 10 ஒரே அதிபதியாக வந்து திரிசூன்யம் அடைந்து அந்த 7ஆம் அதிபதி 10இல் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வராது. இந்த ஜாதகருக்கு திரிசூன்யம் நன்மை செய்து விட்டது. திரிசூன்யம் மூலமாக கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படவில்லை. ஓகே, பலன் சொல்லணும், கரெக்டாக சொல்லணும், குயிக்காக சொல்லணும். அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். பலன் சொன்னதுக்கு முன்னாடி விதிவிலக்கு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிற பலன் மிஸ் ஆகாது. உங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஜாதகருடைய எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகே, இது வரைக்கும் ஆண் ஜாதகத்தை பார்த்தோம். இப்போ பெண் ஜாதகத்திற்கு என்ன ரூல்ஸ்? வெரி சிம்பிள். ஆண் ஜாதகருக்கு குரு சுக்கிரன் நான் பயன்படுத்தின மாதிரி பெண் ஜாதகத்திற்கு செவ்வாய் சுக்கிரன் பயன்படுத்தணும். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தை பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற இந்த ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சஷ்டாஷ்டகம், ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். மேலும் லக்னாதிபதி குருவும் 7ஆம் அதிபதி புதனும் ராகு கேது அச்சுவில் பிரிந்துள்ளனர். அதனால் கணவன் மனைவி பிரிந்து விடுவார்கள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைய முடியாது. ஓகே, குட். இந்த அமைப்பு இருவருடைய ஜாதகத்தில் இருக்கணும் என்று அவசியம் இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தாலே போதும். நிச்சயமாக கணவன் மனைவி பிரிவினை உறுதி. உங்களுக்கு தெரிந்த தம்பதிகள் கணவன் மனைவி பிரிந்த ஜாதகத்தை வாங்கி பாருங்க. பிளட் குரூப் மேட்ச் ஆகிற மாதிரி நான் சொல்கிற பலன் 100% அங்கே மேட்ச் ஆகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.